தேனி மாவட்டம் தேவதானம்பட்டி காவல் நிலையத்தில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொடூரமான முறையில் காவல்துறையினர் தாக்கி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தினுடைய துயரம் அடங்குவதற்குள் தேனி மாவட்டம் தேவதானம்பட்டியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாண்டியராஜன் தனது கட்சிக்காரர் ஒருவர் அளித்த புகாரில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் 14/1/2025 அன்று காவல் நிலையத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகளை கேட்டு பெற்றிருக்கிறார். அந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்த வழக்கறிஞர் பாண்டியராஜனுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. காட்டுமிராண்டித்தனமாக இளைஞர் ஒருவரை தாக்கக்கூடிய காட்சிகள் அதில் பதிவாகி இருக்கிறது. இது குறித்து விசாரித்த போது தேனி மாவட்டம் தேவதானம்பட்டி தெற்கு தெருவைச் சேர்ந்த சின்னசாமி என்பவர் மகன் ரமேஷ் என்பவர் ஆட்டோ ஓட்டுநராக இருந்து வருகிறார். 14/1/2025 அன்று எந்த புகாரும் இல்லாத ரமேஷை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று காட்டுமிராண்டித்தனமாக காவல்துறையினர் தாக்குவதும் ஷூ காலால் எட்டி எட்டி உதைப்பதும் பார்ப்பதற்கே நெஞ்சை பரிதவிக்கும் விதமாக கல் நெஞ்சையும் கரைய வைக்கக்கூடிய நிகழ்வாக அந்த சிசிடிவி காட்சிகள் உள்ளன. ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ் தன்னை விட்டுவிடும்படியும் காலில் விழுந்து மன்றாடி கெஞ்சியும் கூட காவல்துறையினர் தாக்கக்கூடிய சம்பவத்தை நிறுத்தாமல் மிருகத்தனமாக தாக்கி இருக்கிறார்கள். காவல் நிலையத்தில் வைத்து கொடூரமான முறையில் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிசிடிவி காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.